الله أكبر الله أكبر الله أكبر. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் உதுஹியா கொடுக்குறாங்க. இப்போ உதுஹியா கொடுக்கணும். இப்போ நார்மலாக ஒரு ஆடு மாடு வாங்குறாங்க. ஒரு ஆட்டினுடைய நார்மலான ஒரு ரேட் வச்சிங்கன்னா ஒரு 20,000 வருதுன்னு வைங்களேன். இப்போ இந்த 20,000 அவர் உதுஹியா கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த 20,000 அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்துட்டாருன்னா உதுஹியா கொடுத்த நன்மை கிடைக்குமா சார்? உலுஹியா கொடுத்த நன்மை அறவே கிடைக்காது. தர்மம் செஞ்சார் அப்படின்ற நன்மை வேண்டாம் கிடைக்கலாம். ஏன்னா இங்கே குர்பான் தான், உலுஹையா தான். ஒரு ஆட்டுடைய விலை நீங்கள் சொன்ன மாதிரி 20,000 அதை கொடுத்தாலும் வைங்க, தர்மம் செய்தார் அந்த நன்மை கிடைக்கும். உலுஹையா கொடுத்தார் அந்த நன்மை கிடைக்காது. அதை அறுத்து பலியிட வேண்டும். அப்போ தான் உலுஹையாவுடைய நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஏற்கனவே சொன்னேன் நல்லவா ஹதீஸ் எல்லாம், இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான வணக்கம் அது அறுத்து பலியிட்டால் தான். ஆமாம், அதனால் இல்லை அது மனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது காரணம். ஏன் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான வணக்கங்கிறனால. அது மட்டுமல்ல, கீழே அந்த இரத்தம் விழுவதற்கு முன்பாகவே இறைவனைப்பு அடைந்து விடுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த சிறப்பெல்லாம் உலுஹியா குர்பான் கொடுத்தா கிடைக்கும், அறுத்து பலியிட்டால் தான் கிடைக்கும். இது தாங்க 20,000 சொன்னீங்க. நான் கூட அடிக்கடி சொல்கிறது, ஒரு ஆட்டுக்கு எடைக்கு நிகராக ஒரு தங்கத்தையே தர்மம் செஞ்சாங்க. இங்கிட்ட ஆடு, இந்த இன்னொரு தட்டில் தங்கம், ஆட்டுக்கு எடைக்கு நிகராக தங்கம். அந்த தங்கத்தை ஏழைகளுக்கு கொடுத்தாரு ஒரு ஆள். தர்மம் செஞ்சார் அப்படின்னு நன்மை கிடைக்குமே தவிர உலுஹியா கொடுத்தாங்கிற நன்மை கிடைக்காது. ஆனால் வேறு சில இதில் காசாக கொடுக்கலாம்னு இருக்குது. வேறு சப்ஜெக்டுகள், வேறு வணக்கத்தை, உதாரணத்துக்கு ஃபித்ரா தர்மம்னு வச்சுக்கிறேங்க. நோம்பு பெருநாள் அன்னைக்கு ஃபித்ரா தர்மம் கொடுக்கணும். அது அரிசியாக, கோதுமையாக, அல்லது கிரயத்தை கூட கொடுக்கலாம் என்று ஹனபி மதவப்பில் சட்டம் இருக்குது. ஷாஃபி மதவப்பில் தானியம் தான் கொடுக்கணும், அது ஒரு விஷயம். ஆனால் ஹனபி இமாம்னு சொல்கிறாங்க, நீங்கள் கிரயத்தையும் கொடுக்கலாம். ஏன் அவருக்கு எல்லாமே தானியமாக குமிஞ்சிட்டா எப்படி அவர் சமைப்பார்? கையில் காசு இருந்தால் தானே. அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தில் அவங்க காசும் கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க, கிரயத்தை கொடுக்கலாம். ஆனால் ஷாஃபி மதம் சொல்கிறாங்க, ஹதீஸில் என்ன வந்திருக்கு, தானியம் தானே கொடுங்கன்ட்டாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் ஃபித்ரா தர்மத்துக்கு அந்த காசை கொடுக்கலாம். ஆனால் உலுஹையாண்டு வந்துட்டா பிராணியை தான் அறுத்து பள்ளிடுமே தவிர அது காசாக கொடுத்தாலெல்லாம் உலுஹையாவின் நன்மை பெற்றுத்தரார். தர்மம் செஞ்சாரு அந்த நன்மை வேண்டாம் கிடைக்கலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.